ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வாழைப்பூ இந்த இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த பூ இதில் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி வடை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது மாதிரி இந்த இதழ் எல்லாமே எடுத்துருங்க. பூவில் இருக்க இதழ் எல்லாமே எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக பூ இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கீழே வர வர ரொம்ப லேசாக இருக்கும். அது எடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டிகிட்ருக்கும். அந்த டைமில் அதை அப்படியே விட்டுடலாம். அதை நம்ம அப்படியே கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது நடுவில் கொஞ்சம் ஹார்டான ஒரு தண்டு இருக்கும். இது கட் பண்ண முடியாது. நான் காமிக்கிற பாருங்க. இதை வளைச்சி பார்த்தா அப்படி வளைஞ்சு தான் வருமே ஒழிய கட் பண்ண முடியாது. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டையுமே நம்ம சமைக்கக்கூடாது. ஏன்னா அது வயிறு வலிக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா. அதனால் இந்த ரெண்டையும் இதுலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு தண்டு கூட இருக்கக்கூடாது. அந்த ஹார்டான இது வயிறு வலிக்கும், சாப்பிட்டா ஜீரணமாகாது. அதனால் அதை எடுத்து இப்போ இதை நான் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இது ரொம்ப லேசாக இருக்கும், எடுக்க வராது அது. அதனால் இதை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை கையில் ஒட்டாமல் இருக்கும், அந்த கரை படியாமல் இருக்கும். அப்புறம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு. பூண்டோட தோல் எல்லாம் ரொம்ப நீக்க வேண்டாம், லேசாக எடுத்தால் போதும். அப்புறம் இந்த சோம்பையும் பூண்டையும் நம்ம இடித்து தான் சேர்க்க போகிறோம், க்ரஷ் பண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளர் போல் நான் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம வடைக்கு அரைக்கிறது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய அதே பருப்பு வடை தான், கடலைப்பருப்பில் செய்கிற வடை தான். இதில் நம்ம இந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கிறோம். வாழைப்பூ சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நான் சாப்பரில் சாப் பண்ணி போட்டிருக்கேன். சோம்பு, பூண்டு இது ரெண்டையும் நல்லா தள்ளி போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா சேர்த்திங்கன்னா கலர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு, காரம் இது ரெண்டுமே நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துடலாம். வாழைப்பூ தண்ணி உரியாது, அது ஒத்தியாக தான் இருக்கும். இந்த கடலைப்பருப்போடு நம்ம பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒத்தியாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப ஒத்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக கடலை மாவு பைண்டிங்காக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா வடை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வடைக்கு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நான் கருவேப்பிலையும் சேர்த்து பிசைஞ்சு உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஆயில் வந்து நார்மல் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மொறுமொறுன்னு ஆயிரும், உள்ளே வேகாது. அதனால் முதல்ல நார்மல் மீடியத்தில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியம் டு லோவில் வச்சு குக் பண்ணணும். எப்போவும் ஒரே மாதிரி மசாலா வடை செஞ்சிட்ருக்காம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலர் வந்துருச்சு. நான் நார்மல் மிளகாத்தூள் தான் சேர்த்துருந்தேன், அதனால் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. காஷ்மீரி மிளகா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் கலரு. ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான கலர்ஃபுல்லான வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ வந்து சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க, துவர்க்கும்னு. இந்த மாதிரி செஞ்சால் துவர்ப்பே தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.